திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு ஜனவரி 18 காலை 7 மணி முதல். அனைவரும் வருக. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விடாமுயற்சி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு அப்புறம் அஜித் அவர்களுடைய படம் நிறைய பேர் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வெயிட் பண்ணிருக்காங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த விடாமுயற்சி ட்ரெய்லர் கண்டிப்பாகவே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ட்ரெய்லரை ஒரு வாட்டி இல்லை, இன்னும் 15-20 வாட்டி பார்த்தா கூட சத்தியமாக ஒன்றுமே புரியல அப்படின்ற ரெஸ்பான்ஸ் தான் எல்லாருக்கிட்டையுமே இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ட்ரெய்லரில் எந்த ஒரு விஷயத்தையுமே பெருசாக ரிவீல் பண்ணல. என்னடா இது பிரேக் டவுன் படத்தோட ரீமேக் தானே இந்த விடாமுயற்சி, அப்புறம் என்ன எதுவுமே புரியல அப்படின்னு தானே சொல்கிறீங்க. கிட்டத்தட்ட பிரேக் டவுன் படத்தை அப்படியே இங்கே எடுத்தால் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இந்த டேரக்டர் மகிழ் திருமேனி அவர்களுக்குமே இருந்திருக்கும். ஸோ இது கம்ப்ளீட்டாக ரீமேக் பண்ணியிருக்காங்களா, இல்லை எந்த அளவுக்கு அந்த கதையோட கருவை மட்டும் எடுத்துகிட்டு இல்லை வேறு ஏதாவது நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிருக்காங்களா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இந்த ட்ரெய்லரில் பார்த்த வரைக்குமே நமக்கு புரியவே இல்லை. பிகாஸ் அந்த பாஸ்போர்ட்ஸ் நிறைய நிறைய கலரில் இருக்க பாஸ்போர்ட்ஸ், அதாவது நிறைய கண்ட்ரி பாஸ்போர்ட்ஸை காட்டுற அந்த ஒரு ஃப்ரேமாக இருக்கட்டும். தென் அசர்பைஜானில் க்ரைம் ரேட்லாம் ரொம்ப லோவாக தான் இருக்கும், ஸோ இங்கே அந்தளவுக்கு க்ரைம்ஸ் நடக்காது அப்படின்னு அந்த ஒரு சீனை சொல்கிறதா இருக்கட்டும். அஜித் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு இதில் அந்த க்ரைம் பண்ணுற நிறைய கிரிமினல்ஸை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காகவும் போக போகிறாரோ, அதாவது தன்னோட ஒய்ஃபை காப்பாற்றுற அந்த மிஷனில் அந்த ஒரு விஷயத்தையுமே எக்ஸ்போஸ் பண்ண போகிறாரோ, நிறைய ப்ராப்ளம்ஸ்குள்ளே அஜித் அவர்களுடைய கேரக்டர்ஸ் போகுதோ, இது எதுவுமே பிரேக் டவுன் படத்தில் மிகப்பெரிய அளவில் காட்டப்பட மாட்டாங்க. அந்த படத்தில் வந்துட்டு முழுக்க அந்த ஒய்ஃபை காப்பாற்றுற அந்த மிஷனுக்குள்ளே போயிட்டு அவர் சில ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண போவார். பட் இங்கே சில ஹீரோயிசத்தை கூட்டுறதுக்காக அஜித் அவர்களுக்கு நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்களோ என்னவோ அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் இதில் நமக்கு தெளிவாக தெரிய வருது. பட் இன்னொரு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, ஐ எம் நாட் ஹியர் டு ஃபைட் அப்படின்ற அந்த ஒரு இடத்துல அஜித் அவர்கள் ரொம்ப ஒரு இன்னசென்ட்டாக காட்டப்படுறாரு. ஸோ இந்த படத்தில் அந்த ஹீரோயிசமை எந்த அளவுக்கு அதிகமாக காட்டியிருக்காங்க, எந்த அளவுக்கு சட்டலாக ப்ளே பண்ணியிருக்காங்க அஜித் அவர்களுடைய கேரக்டர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு தெளிவுமே இந்த ட்ரெய்லரில் கொடுக்கவே படலை. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த விடாமுயற்சி ட்ரெய்லர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப என்கேஜிங்காக, இந்த படத்தில் அப்படி என்ன தான் சொல்ல வர போகிறாங்க, பிரேக் டவுன்லேருந்து இந்த படம் எந்த அளவுக்கு மாறுபட்டு இருக்க போகுது அப்படின்ற அந்த க்யூரியாசிட்டியை கூட்டியிருக்கு அப்படின்ற அந்த ஒரு காரணம். தென் இந்த விடாமுயற்சி படத்தோட இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைய போகிறது என்ன அப்படின்னா, இந்த படத்தோட மேக்கிங், அதாவது சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், கலர் கிரேடிங்காக இருக்கட்டும், மெக்சிகன் கலர் கிரேடிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பொதுவாக மெக்சிகோ ஒரு படத்தில் காட்டுறாங்க அப்படின்னா மோஸ்ட்லி அந்த எல்லோ கிரிண்டில் தான் காட்டுவாங்க. ஸோ எல்லோ டின்ட்டில் இருந்தால் அது வந்து மெக்சிகோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தான் பொதுவாக ஹாலிவுட் படமாக இருக்கட்டும், இல்லை இங்கே தமிழ் படத்தில் மெக்சிகோ காட்டணும் அப்படின்னாலுமே ஒரு எல்லோ டின்ட் கலரில் தான் காட்டுவாங்க. உதாரணத்துக்கு கந்தசுவாமி படங்களில் கந்தசாமி அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் அவர்கள் ஒரு படம் நடிச்சார் இல்லையா, அந்த படத்தில் மெக்சிகோவுமே வந்துட்டு முழுக்க எல்லோ டின்ட்டில் தான் காட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லோ கலர் கிரேடிங் யூஸ் பண்ணுற அந்த மெக்சிகன் அந்த கலர் தான் இந்த படத்தில், அதாவது விடாமுயற்சியிலுமே முழுக்க அந்த எல்லோ கலர் கிரேடிங்கில் காட்டுறாங்க. பொதுவாகவே இந்த எல்லோ கலர் கிரேடிங்கை காட்டுறாங்க அப்படின்னா ரஸ்ட் அண்ட் டஸ்டி, அங்கே இருக்கவங்களாம் ரொம்ப மோசமானவங்க அப்படின்றது காட்டுறதுக்காகவே இந்த எல்லோ கலர் கிரேடிங்கை வந்துட்டு பொதுவாக நிறைய படங்களில் யூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் KGF 1 and 2 இருக்கட்டும், மோஸ்ட்லி வந்து எல்லோ கலர் கிரேடிங்கில் தான் காட்டுவாங்க. பிகாஸ் அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப கொடூரமானவங்க, அந்த இடம் முழுக்க வன்முறையால் நிரப்பப்பட்டது அப்படின்றத காட்டுறதுக்காகவே இந்த எல்லோ கலர் கிரேடிங்கை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த விடாமுயற்சி படம் ஃபுல்லாகவுமே இந்த கலர் கிரேடிங்கை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்ஷன் அண்ட் வயலன்ஸுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்றதையும் நமக்கு தெளிவாக சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட அந்த கேமரா ஷாட்ஸ் எல்லாம் சொன்னால, இப்போ கலர் கிரேடிங்க்கு அடுத்து இந்த கேமரா ஷாட்ஸாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் அந்த ஒயிட் ஷாட்ஸ், அதாவது அந்த ஜீப் போகிறதா இருக்கட்டும், அஜித் அவர்கள் ஒரு இடத்துல வாக் பண்ணிட்டு போவார், இந்த ட்ரெய்லரில் அவர் வாக் பண்ணிட்டு போகிற அந்த ஷாட்டாக இருக்கட்டும், தென் அந்த புறாக்கள், அந்த பறவைகள்லாம் பறக்கும்போது அவர் முன்னாடி விட்டு அந்த டீசரில் நடந்து வர அந்த ஷாட்டாக இருக்கட்டும், இங்கேயே வந்துட்டு ஒரு கன் எடுத்துகிட்டு அந்த சன்செட் சன் இருக்கும், அந்த சன்னை இப்படி இது பண்ணிவிட்டு டக்குன்னு அந்த கன் எடுத்துகிட்டு நடந்து வர ஷாட்டாக இருக்கட்டும், இது மாதிரி நிறைய இடங்களில் அந்த ஒயிட் ஷாட், தென் அந்த டாலி ஷாட்டாக இருக்கட்டும், அஜித் அவர்கள் சேடாக நிற்கணும் அந்த இடத்துல டாலி ஷாட் எடுத்துகிட்டு போகிறது. உதாரணத்துக்கு லியோவில் வந்துட்டு விஜய் அவர்கள் ரொம்ப ஃபியூரியஸாக ஒரு இடத்துல பார்ப்பார் அந்த கஃபே ஃபைட்டில், அந்த இடத்துல டாலி ஷாட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதற்கு அடுத்து இப்போ டாலி ஷாட் நான் ரொம்ப ஃபெமிலியராக பார்த்ததுன்னா விடாமுயற்சியில் இந்த ட்ரெய்லரில் பார்த்தேன், ரொம்ப கேட்சியாக இருந்தது. ஸோ கேமரா ஒர்க்ஸ், இந்த கலர் கிரேடிங் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாண்டர்டை கொடுக்குமோ அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் இந்த ட்ரெய்லரில் நமக்கு தெரிய வருது. பொதுவாக நான் எந்த இடத்துலையுமே ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்னு நான் சொல்லவே இல்லை, ஏன்னா எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. எதனால நம்ம ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட்னு சொல்கிறோம்? ஸோ இது ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படின்ற அந்த ஒரு டேர்ம் யூஸ் பண்ணலாம் தான் எனக்கு தோணுச்சு. இந்த விடாமுயற்சி ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த ட்ரெய்லரும் இந்த படமும் ரொம்ப ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் இருக்குது. இதுவரை கோலிவுட் பார்க்காத ஒரு ஸ்டாண்டர்டில் இந்த படம் இருக்க போகுது அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான் தோணுது. தென் இந்த ட்ரெய்லர் கட்
எடிட் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த படம் இதை பற்றி தான், இந்த படம் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும், இந்த படம் இப்படி தான் போய் முடியும் அப்படின்ற அந்த ஒரு தெளிவை இந்த ட்ரெய்லர் நமக்கு கொடுத்துருது. ஆரம்பத்தில் த்ரிஷா அண்ட் அஜித் அவர்கள் இவங்க 2 பேரும் அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த லவ் பிளாசமிங்காக இருக்கட்டும், தென் அவர் ஒரு இடத்துல அவரோட ஹோப்பை இழந்து, ஐ மீன் த்ரிஷா அவர்கள் தொலைஞ்சு போனதுக்கப்புறம் அந்த ஹோப்பை இழந்து ஒரு ஃபெட்டப் ஆகி பேசுகிற அந்த ஒரு டைலாகாக இருக்கட்டும், அங்கேருந்து எழுந்து போயிட்டு ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும், அதற்கப்புறம் அவர் நிறையா வில்லன்ஸை போயிட்டு மீட் பண்ணுறதா இருக்கட்டும், இதுதான் அந்த ட்ரெய்லரில் நமக்கு கோர்வையாக இந்த படம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க. ஸோ இந்த ட்ரெய்லர் கட் படம் எப்படி இருக்குது அப்படின்ற அந்த தெளிவு கொடுத்ததுலையுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். தென் இந்த ட்ரெய்லரில் எனக்கு ஒரு ஷாட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப க்யூரியஸாக நான் மறுபடியும் ப்ளேபேக் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன். தென் அது என்ன டியூரேஷன் அப்படின்னா 1.19. இந்த டியூரேஷனை பாஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அஜித் அவர்கள் அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ளே வர மாதிரி, ரெஸ்டாரண்ட் ஆர் காஃபே அதுக்குள்ளே வர மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே வந்தோடனே லெஃப்ட்டில் அப்படி டர்ன் பண்ணி பார்ப்பார். அந்த இடத்துல ஒருத்தர் வந்து ஸ்மோக் பண்ணிவிட்டு அஜித் அவர்களை திரும்பி பார்ப்பாங்க. அவரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அது அஜித் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. அஜித் அவர்களோட ஒரு யங்கர் வெர்ஷன் மாதிரியும் அஜித்தே இன்னொரு கெட்டப்பில் வர மாதிரியும் தான் அந்த ஷாட் நமக்கு காட்டுறாங்க. அது அஜித்தா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, பட் மோஸ்ட்லி அது பார்க்க அஜித் மாதிரி தான் தெரியுது. ஸோ இப்படி ஒரு ட்விஸ்ட்டையுமே இந்த விடாமுயற்சி படத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒரே ஒரு பதில். தென் இந்த விடாமுயற்சி டீசர் வந்தபோது நிறைய பேர் அனிருத் அவர்களை ட்ரால் பண்ணாங்க. என்ன பிஜிஎம் இது, கடவுளே அஜித்தையே வந்துட்டு ரைட்டாக ரீமிக்ஸ் பண்ணி விடாமுயற்சி எனர்ஜின்னு சொல்லி போட்டு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய ட்ரால் பண்ணாங்க. அது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற விதமாக இந்த ட்ரெய்லரில் ரொம்ப ரொம்ப கிளாஸியாக ஹை ஸ்டாண்டர்டில் ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காரு. நமக்கு இந்த படம் பார்க்கும்போது இது ஒரு தமிழ் படமாக இவ்வளோ ஹை ஸ்டாண்டர்டில் இருக்கே அப்படின்ற அந்த ஒரு ஃபீலை இந்த பிஜிஎம்மும் நமக்கு சேர்த்து கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ட்ரெய்லர் இன்னொரு ஸ்டீரியோ டைப் என்ன உடைச்சிருக்கு அப்படின்னா, பொதுவாகவே தமிழ் சினிமாவில் ட்ரெய்லர் அண்ட் டீசர் வராது அப்படின்னா உடனே வந்துட்டு அதில் ஒரு பஞ்ச் டைலாக் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு ரைமிங்காக இருக்கும், இல்லை வந்துட்டு இன்டர்கட் ஷார்ட்ஸ் நிறையா போட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக காட்டணுமேனு சொல்லிட்டு அந்த படத்தில் இல்லாத ஒரு டைலாகை இந்த ட்ரெய்லருக்காக தனியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ட்ரெய்லரில் முழுக்க படத்தில் வர கேஷுவலான அந்த கான்வர்சேஷனில் இருக்க டைலாக்ஸே எடுத்து ட்ரெய்லருக்குள்ளே வச்சுருந்தாங்க. ட்ரெய்லருக்குன்னு தனியாக ஒன்று ஷூட்டும் பண்ணல, ட்ரெய்லருக்குன்னு தனியாக ஒரு டைலாக்ஸையும் அவங்க யூஸும் பண்ணல. ஸோ அந்த ஸ்டீரியோ டைப்ஸை உடைச்சதாக இருக்கட்டும், இந்த விடாமுயற்சி ட்ரெய்லர் ஒரு ஸ்டாண்டலோனாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த விடாமுயற்சிக்கு நிறைய பேர் 2 வருஷமாக வெயிட் பண்ணிருந்தாங்க. எப்படா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வெயிட் பண்ணிருந்தப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க. பட் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாமல் இப்போது ரிலீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட இது ரொம்ப நல்ல டெசிஷன் அப்படின்ற, நல்ல டெசிஷன் சொல்ல முடியாது, இது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் தோணுது. ஏன் அப்படின்னா, பொங்கல் டைமில் அஜித் அவர்கள் ஏகே ரேசிங் அப்படின்னு சொல்லிட்டு துபாயில் போயிட்டு ரேஸுக்கு போயிருந்தார். அந்த ரேஸ் முடித்ததுக்கப்புறம் அவருக்கு கிட்டத்தட்ட வேர்ல்டு வைட் நிறைய ஃபேன்ஸ் வந்திருப்பாங்க. அஜித் அவர்களோட அந்த இமேஜுமே நிறையவே உயர்ந்திருக்கு. தென் பொங்கலுக்கு விடாமுயற்சி படம் வந்திருந்தாலுமே 2 டாக்கும் ஈக்குவலாக இருந்திருக்கும். மேபி அந்த ரேசிங் பற்றின அந்த டாக் நம்ம நாட்டுக்குள்ளே பெருசாக வந்திருக்காதோ என்னவோ. பட் அந்த டைமில் வராமல் இப்போ வரதுனால இப்போது அஜித் அவர்களோட இமேஜுமே கூடியிருக்கு. அந்த ஏகே ரேசிங் மூலிமா இப்போ நிறைய ஆடியன்ஸ் இவரோட படமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரீஸில் இந்த விடாமுயற்சி படத்தை பார்க்கவும் வாய்ப்பு இருக்குது. இதனால் இந்த விடாமுயற்சி படத்துக்கு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. அஜித் அவர்கள் கூட ஒரு பேட்டியில் வந்து சொன்னார், இந்த விடாமுயற்சி ஜானில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ Feb 6th ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஈகர்லி வெயிட்டிங் டு வாட்ச் இட் இன் பிக் ஸ்க்ரீன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோடோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ராகுல் பிரபாகர். திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு ஜனவரி 18 காலை 7 மணி முதல். அனைவரும் வருக. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Taste the Daily.